ஒரு உண்மையை கண்டுபிடிப்பான் பையன். வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கு வந்து வெள்ளை டை அடிச்சிருப்பான். எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறான் இவரு, வெள்ளை டை அடிச்சிருப்பான். அவன் வெள்ளை டையும், அவன் ஒரு மருந்து கண்டுபிடிச்சான்னு சொன்னேன்ல, அந்த ப்ளூ கலரும் சேர்ந்து தண்ணீல நனைச்சு அவன் தலையில அந்த டையோட கலந்தா பச்சை கலர் வரும். ஸோ அத வந்து இந்த ஆடுகள் வந்து அந்த போலீஸ்ட்ட சொல்லி லைக் கண்டுபிடிச்சோன்னா, ரைட்டு இவன் கையில வந்து பச்சை கலர்ல இருந்துச்சுல அப்படிங்கிற மாரி கண்டுபிடிச்சுருவாய்ங்க. ஏன்னா, நம்ம ஜார்ஜ் ஆடி இறந்த அன்னைக்கு அவர் கை ஃபுல்லா பச்சையா இருக்கும். சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரைட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுருவாப்படி. ஆடு தப்பிச்சு போவான். அப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்கும். 2 ஆடு வந்து முட்டி ஒண்ணுலாம் பண்ணும். அது வந்து ஒரு தரமான சீனுங்க. இதெல்லாம் நான் சொல்லியே ஆகணும். ஒரு தரமான சீனு, ஒரு தரமான ஸ்டோரின்னே சொல்லலாம். லைக் ரொம்ப சிம்பிள் லைன். யாரு கொன்னா? என் பையனோ பொண்ணோ கொன்றுருக்கு. இவன் தான் கொன்னான். முடிஞ்சுச்சு. இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அதே தான் நான் சொல்லுவேன். மூவி டியூரேஷன் வெறும் 1 மணி நேரம் 49 நிமிஷம். 50 நிமிஷம் வச்சுக்கங்க. 1 1/4 மணி நேரம் தான் படமே. அதில் அந்த பேர் அதெல்லாம் வந்துன்னு வச்சுக்கங்க. 1 1/4 மணி நேரம் தான் படமே. டக்குன்னு ஆரம்பிக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ போகிறதே தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் ஷார்ட் அவுட் கொடுக்கணும். தமிழ் டப்பிங். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்டில் ஒரு சில இடத்துலலாம் தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணுறாங்க. லைக் இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தவிர. ஸோ அவங்களுக்கு மட்டும் எங்கே டப்பிங் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மற்றபடி இவங்கெல்லாம் தமிழ் டப்பிங் செம்மையாக பண்ணிடுறாங்க. டேய் இவங்கள பார்த்து கற்றுக்குங்களா, நீங்கள் ஏன்டா அவ்வளோ கோடிக்கு பண்ணுறீங்க, ஒரு தமிழ் டப்பிங் பண்ணுறதுல உங்களுக்கு என்னடா வருது? எனக்கு அதான் ஒன்றும் புரியல. ஸோ தமிழ் டப்பிங் இதில் தரமாக இருக்குது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியே ஆகணும். அது மாதிரி தமிழ் டப்பிங் தரமாக இருக்குது.